ரேடியோ மிர்ச்சி 98.3 எஃப்எம்ல மரினா மெலடி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க 400 கிராம் இருக்கு சிஸ்டர். காலை வணக்கங்கள். கீரை 10 ரூபா, மொத்தம் 40 ரூபா ஆச்சு. வாங்க. அக்கா ஏங்க அறக்க பறக்க ஓடி வரீங்க? நான் இங்கே லேட்டாக வந்ததா உங்கள் கடையில் எதுவுமே இருக்காது, எல்லாமே காலி ஆகிடுமே. இப்போதாங்க லோடு வந்துச்சு, போய் இருக்குங்க காய்கறியா. சரி. ஹலோ ஹலோ, மல்லிகா மேடமா? சொல்லுங்க. நாங்கள் யூடிவிலேருந்து பேசுகிறோம். எங்களோட சாதனை பெண்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை பேட்டி எடுக்க வரலான் இருக்கோம். எப்போ வரலாம் மேடம்? சாதனை பெண்மணிகள் நிகழ்ச்சியில் நானா? ஆமாம், உங்களே தான். அவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் நானா? எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் எப்போனா வந்து என்னை பேட்டி எடுத்துங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. யூடிவிலேருந்து ஃபோன் வந்துச்சு. இவ்வளோ பெரிய டிவி நிகழ்ச்சியில் நான் பேசணுமா? ஐயோ, இந்த மல்லிகா வேற காணுமே. ஏன் இப்போ குட்டி போட்ட பொண்ணு மாதிரி அங்கே எங்கேயும் சுற்றின்னு இருக்கிற? அக்கா உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேங்க. அது சரி, எது எப்படியோ இதை போட்டுக்கிட்டு சீக்கிரம். கொஞ்சம் பை கொடுங்க. ஐம்பது ரூபா ஆச்சு. மல்லிகா எங்கே போன? உன்னை தாண்டி தேடிட்டு இருக்க. ரொம்ப முக்கியமான விஷயம், சீக்கிரம் உள்ளவா. எங்கடி போன மல்லிகா? யூடிவிலேருந்து ஃபோன் வந்துச்சு தெரியுமா? என்னது யூடியூப்லேருந்து ஃபோன் வந்துச்சா? ஆமாப்பா, யூடிவிலேருந்தாப்பா ஃபோன் பண்ணாங்க. நம்மள சாதனை பெண்கள் நிகழ்ச்சியில் நம்ம 2 பேரையும் பேட்டி எடுக்க போகிறோம். அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி ஆச்சு. அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. நீ எனக்கு ஒன்றுமே புரியல. நீ எங்கேயுமே போயிடாது, இங்கே இரு. சரி சார், நான் கடையிலே இருக்கிறேன். ரேடியோ மிர்ச்சி 98.3 எஃப்எம். இது செம்ம ஹாட் மிர்ச்சி. லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். என்ன தக்காளி என்ன விலைண்ணே? தக்காளி ஆமாம் 32 ரூபாம்மா. வெங்காயம் என்ன விலைண்ணே? வெங்காயம் வந்து 58 ரூபா. உருளைக்கிழங்கு என்ன விலைண்ணே? இதை பாருமா, தினமும் சும்மா வேலையை கேட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணாத. உன்கிட்ட பேசுகிற நேரம் நான் ஒரு 10 கிலோ காய்கறி வித்துருவேன் பார்த்துக்கோ. உனக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக காய்கறி பொறுக்கி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். இதோட என்னடி வாங்கிட்டியா? இருடி, காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி வாமா. இப்போல்லாம் நம்மலாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறியை சாப்பிட முடியுது இல்லைல்ல? எங்கடி விற்கிற விலைவாசியில் நம்மளால எங்கடி நல்ல காய்கறிலாம் வாங்கி சமைக்க முடியுது? கஷ்டமாக இருக்குடி. மாமியார் இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ணுறாங்க? எங்கள் மாமியார் தினம் ஒரு கதை ஏதாவது சொல்லுவாங்கப்பா. எதை செஞ்சாவது அதில் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்பயும் அவங்களுக்கு நான் சமைக்கணும், கரெக்டாக டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால் நான் போய் பார்த்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னப்பா? சமைச்சிடுவேன். சரிப்பா. மல்லிகா, மல்லிகா, அவ்வளோ வேகமாக சொல்லிட்டு போயும் எங்கள் மாமியார் ஒரே திட்டுப்பா. என்ன தோர்க்க கடைக்கு போயிட்டு வர இவ்வளோ நேரமா அப்படின்றாங்க. தினம் எதுக்கத்தாலும் ஒரு குறை சொல்கிறதே அவங்களுக்கு வேலையாக போச்சு. சரி, என் வீட்டுக்கு அதை தொடர் கதை தான். நீ என்ன சமைச்சு முடிச்சிட்டியா? ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? சமைச்சு முடிச்சுட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. ஸ்கூல் போகிற என் பையனுக்கும் சரி, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் வீட்டுக்காருக்கும் சரி, விதவிதமாக சமைச்சு போனால் ஆசையாக இருக்குது. ஆனால் என்னால் முடியவே மாட்டுது. இப்போ சமைச்ச சாப்பாடு கூட என் பையன் சாப்பிட மாட்டேன்றான். நல்ல காய்கறியாக வாங்கி போட்டு சமைச்சு போடலான்னு பார்த்தா இந்த மாத கடைசியில் ஒரு பைசா கூட நிற்கல. என்ன பண்ணுறது? வாங்கத்த உட்காருங்க. என்னடி சோகமாக இருக்கிறீங்க? உங்கள் வீட்டுக்காரோடைய எதுவும் சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது சரி, அதெல்லாம் விடு. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதெல்லாம் குறித்து கவலைப்படலாமா? என் மருமக மாதிரி புத்திசாலித்தனமாக முடிவெடுங்க. என்ன சொன்னீங்க? உங்கள் மருமக புத்திசாலியா? என்ன மந்திரம் பண்ணாங்களோ, என்ன மாயம் பண்ணாங்களோ, உங்கள் மருமகளை இப்படி புகழ்ந்து தள்ளுறீங்க? அட, மந்திரமும் இல்லை, மாயமும் இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். என் மருமக புத்திசாலி மட்டும் இல்லை, அதிர்ஷ்ட லட்சுமியும் கூட. காய்கறி கடை வச்சுருக்கா, நல்ல வியாபாரம் ஆகுது, நல்ல வருமானமும் வருது. பஞ்சப்பாட்டு படம்னு அவசியம் இல்லை பாரு. ஏன் காய்கறி கடை வைக்கணும்னா நிறைய பணமும் வியாபாரத்தையும் தெரிஞ்சிருக்கணும்ல? அப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு. அதான் இல்லை, நமக்கு தான் க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கே. என்னது க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டியா?
அட நான் சொல்கிறத விட என் மருமக இன்னும் நல்லா தெளிவாக சொல்லுவா. அவகிட்ட போய் கேட்கலாம் வாங்க. அப்படி என்னதான் ரகசியம் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமாடி. வா வா அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி போய் பார்ப்போம். ஏ லட்சுமி, டீ கொண்டு வா. வேலை வெட்டி இல்லாத இதுக்கு ஒரு டீ ஒரு கேடு. கல்யாணம் ஆன புதுசில் அதை மாத்திரம் இதை மாத்திரன்னு சொன்னாலும் இப்போ டிவியில் ஒரு சேனலை மாற்ற விட துப்பில்லை. உங்கள்கிட்ட டீ வாங்கி குடிக்கிறதுக்குள்ள உலகத்தை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துடலாம் போல இருக்கு. ஏய் டீ வரல இன்னும்? இந்த ஆளு இப்போ கந்தல் துணியா இருக்கிற நம்ம சுப்பு இதுக்கு முன்னாடி கதாநாயகனா தான் இருந்தாரு. ஏய் லட்சுமி, டீ கொண்டா. நடு வீட்டுல ஏட்டு மரம் மாதிரி நிக்கிறா, இப்படி வச்சுட்டு போ. ஏய் அங்க நான் அங்க இல்லடி, இங்க இரு இரு இரு, கையில கொடுத்துட்டு போ. இதை விட்டுட்டு நான் எங்கடா போறேன்? இதுக்கு நல்லது டீ சூடாக இருக்குங்களாங்க? எப்படி சிவாஜி? இந்த ₹1 வச்சு சக்கரை சரியா இருக்குங்களாங்க? பூ விழுந்தா பூ பாத, தலை விழுந்தா டிகாஷனுங்க? என் பாதைய ₹2 டீயை கொடுத்துட்டு 2 லட்சம் கேள்வி கேட்டுக்கிட்டு ஒரு மனுஷன் டீ குடிக்க வரியா ஒழுங்கா? நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். நீரில் வந்த ஆண்டவனே. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும். எல்லாத்துலயும் அடி வாங்கியாச்சு, இன்னைக்கு இதுலயா? என்ன உங்கள் பையன் பூரிக்கட்டையெல்லாம் வச்சு எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாரு? ஏய் சுப்பை பத்தி தப்பா பேசினா ஏரியாவே கப்பாயிடும், ஞாபகம் வச்சுக்க. டேய் முதல்ல பேச்ச குறை. காய்கறி மார்க்கெட்டில் போய் லோடு ஏற்றிட்டு வா. வர வர இந்த வீட்டில் நான் வேண்டாத லோட் ஆயிட்டேன், எல்லாரும் பார்த்துக்கிறேன் இருங்க. என்னங்க சத்தங்க? ஒன்றும் இல்லைம்மா, கத்திரிக்காய் இருப்பத்தியா கத்திரிக்காய், அதுக்கு யார் தொப்பி போட்டதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் கிடையாது. நான் வர்றேன். அடடே நீங்கள் எப்போ வந்தீங்க? அத்தை அடுப்பில் குழம்பு வச்சுக்கிறேன் அத்தை, கொஞ்சம் பார்த்துக்கங்க அத்தை. அட லட்சுமி, உங்கள் அத்தை சொன்னாங்க நீ காய்கறி வியாபாரம் பண்ணி ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டேன்னு. பார்த்தாவே தெரியுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குறுகிய காலத்தில் உன்னால மட்டும் எப்படிப்பா இப்படி முன்னேற முடிஞ்சிச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்குமே க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் காரணம். லட்சுமி எங்களுக்கும் கொஞ்சம் சொல்ல விவரமா. க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டினா வியாபாரம் செய்ய முன் வரும் பெண்களுக்கு லோன் கொடுக்குற நிறுவனம். லோன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த வியாபாரத்தை எப்படி செய்யணுன்ற வழிமுறைகளையும் நுணுக்கங்களையும் சுலபமான முறையில் சொல்லித்தராங்க. சுருக்கமாக சொல்லணும்னா நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி புதிய நம்பிக்கை விதைக்கிற நிறுவனம் தான் க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ தெரியுதுங்களா காய்கறி கடை போடுறது ரொம்ப சுலபம்னு? அது சரிதான். வீட்டுக்கு காய்கறி வாங்குறதுக்கும் கடைக்கு காய்கறி வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அதை பற்றி உனக்கு என்ன கவலை? அதுக்கு தான் க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி வியாபார நுணுக்கங்களை பற்றி சொல்லி தராங்கல்ல. அட அப்படியா? ஆமாம், இனி நீ வியாபாரம் பண்ண தயக்கமே வேணாம். இப்போ தோராயமாக 5 கிலோ வியாபாரம் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோ, அதுக்கான விலையை சொல்கிறேன் கேட்டுக்கங்க. 5 கிலோமா வியாபாரம் ஆகும்? என்ன இப்படி கேட்ட? கண்டிப்பாக ஆகும். அப்படியே மிச்சமானாலும் கொஞ்சம் காய்கறி தான் மிச்சமாகும். அந்த மிச்சமான காய்கறிகளை சரியான முறையில் பராமரித்து வச்சோன்னா அடுத்த நாள் அது ஃப்ரெஷ்ஷாகவே விற்கலாம். அது எப்படி? அவசரப்படாது, அதை பற்றி அப்புறமா சொல்கிறேன். மல்லிகா, அந்த டேபிள் மேலே பேப்பரும் பேனாவும் இருக்கு பாரு, அதை எடுத்து நான் சொல்கிற கணக்கு எழுது. எதுக்கு எழுதிக்கிட்டு? நீ சொல்லு, நான் கேட்குறேன். க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரைனிங்கில் முதல்ல வரவு செலவு பற்றி தான் எழுத சொல்லுவாங்க. ஏன்னா வரவு செலவை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் எவ்வளோ லாபம் நமக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முதல்ல வியாபார கணக்கை சொல்கிறேன், எழுதிக்கோங்க. தக்காளி ஒரு பெட்டி 130 ரூபாய்க்குன்னு வாங்கி அதை 180 ரூபாய்க்கு நம்ம விற்றோம் அப்படின்னா 50 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்குது. வெங்காயம் 1 கிலோ 60 ரூபான்னு 5 கிலோ வாங்கினோன்னா மொத்தம் 300 ரூபாய். அதை கடையில் நம்ம 75 ரூபாய் 1 கிலோன்னு விற்றோன்னா மொத்தம் 375 ரூபாய் லாபம். அதில் நமக்கு 75 ரூபாய் லாபம் கிடைக்குது. அவரைக்காய் 1 கிலோ 20 ரூபான்னுட்டு 5 கிலோ வாங்கினோன்னா 100 ரூபாய். கடையில் நம்ம 1 கிலோ 40 ரூபான்னு விற்றோன்னா மொத்தம் 200 ரூபாய். அதில் நமக்கு கிடைக்கிற லாபம் 100 ரூபாய்.
பீன்ஸு 1 கிலோ 35 ரூபான்னுட்டு 5 கிலோ வாங்கினோன்னா 175 ரூபா. கடையில் நம்ம 1 கிலோ 50 ரூபாய்க்குன்னு விற்றோன்னா மொத்தம் 250 ரூபா. அதில் நமக்கு லாபம் 75 ரூபா கிடைக்குது. கத்திரிக்காய் 1 கிலோ 20 ரூபான்னுட்டு 5 கிலோ வாங்கினோன்னா 100 ரூபா. கடையில் 1 கிலோ 34 ரூபான்னு விற்றோன்னா மொத்தம் 170 ரூபா கிடைக்குது. அசல் போக 70 ரூபா நமக்கு லாபம் கிடைக்குது. பாவக்காய் 1 கிலோ 25 ரூபான்னுட்டு 5 கிலோ வாங்கினோன்னா 125 ரூபா. அதை 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்றோன்னா 200 ரூபா. அசல் போக லாபம் நமக்கு 75 ரூபா. உருளைக்கிழங்கு 1 கிலோ 15 ரூபா வாங்கி 5 கிலோ வாங்கினோன்னா 75 ரூபா. கடையில் நம்ம 1 கிலோ 24 ரூபான்னு விற்றோன்னா 120 ரூபா. அப்போ அதில் லாபம் நமக்கு 45 ரூபா கிடைக்குது. வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபான்னுட்டு 5 கிலோ வாங்கினோன்னா 90 ரூபா. கடையில் நம்ம 1 கிலோ 30 ரூபான்னு விற்றோன்னா மொத்தம் நமக்கு 150 ரூபா. அப்போ அதில் நமக்கு கிடைக்கிற லாபம் 60 ரூபா. கேரட்டு 1 கிலோ 35 ரூபான்னு 5 கிலோ வாங்கினோன்னா 175 ரூபா. கடையில் 1 கிலோ 50 ரூபான்னு விற்றோன்னா 250 ரூபா. அசல் போக 75 ரூபா லாபம் கிடைக்குது. முள்ளங்கி 1 கிலோ 20 ரூபான்னுட்டு 5 கிலோ வாங்கினோன்னா 100 ரூபா. கடையில் நம்ம 1 கிலோ 30 ரூபான்னுட்டு விற்றோன்னா 150 ரூபா. அதில் நமக்கு கிடைக்கிற லாபம் 50 ரூபா. பீட்ரூட்டு 1 கிலோ 25 ரூபான்னு 5 கிலோ வாங்கினோன்னா 125 ரூபா. கடையில் நம்ம 1 கிலோ 40 ரூபான்னு விற்றோன்னா மொத்தம் 200 ரூபா. அதில் நமக்கு கிடைக்கிற லாபம் 75 ரூபா. ஒரு எலுமிச்சம்பழம் 2 ரூபாய்க்கு 25 பழம் வாங்கினோன்னா 50 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஒரு எலுமிச்சம்பழம் 3 ரூபாய்க்கு நம்ம விற்றோன்னா மொத்தம் 75 ரூபா. அதில் நமக்கு கிடைக்கிற லாபம் 25 ரூபா. இஞ்சி 1 கிலோ 120 ரூபாய்க்குன்னுட்டு நம்ம 2.5 கிலோ வாங்கினோன்னா மொத்தம் 300 ரூபா. அதை நம்ம 400 ரூபாய்க்கு விற்கிறோம். கிடைக்கிற லாபம் 100 ரூபா. முட்டைகோஸ் 1 கிலோ 15 ரூபான்னுட்டு 5 கிலோ வாங்கினோன்னா 75 ரூபா. கடையில் நம்ம 1 கிலோ 30 ரூபான்னு விற்றோன்னா மொத்தம் 150 ரூபா. அதில் கிடைக்கிற லாபம் 75 ரூபா. கீரை ஒரு கட்டு 7 ரூபான்னுட்டு 30 கட்டு வாங்கினோன்னா 210 ரூபா. ஒரு கட்டு 12 ரூபான்னு விற்றோன்னா 360 ரூபா கிடைக்குது. அதில் நமக்கு கிடைக்கிற லாபம் 150 ரூபா கிடைக்குது. கருணக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபான்னு 5 கிலோ வாங்கினோன்னா 175 ரூபா. 1 கிலோ 50 ரூபா நம்ம விற்றோன்னா 250 ரூபா நமக்கு கிடைக்குது. அதில் கிடைக்கிற லாபம் 75 ரூபா. வெள்ளரிக்காய் 1 கிலோ 25 ரூபான்னுட்டு 5 கிலோ வாங்கினோன்னா 125 ரூபா. கடையில் நம்ம 1 கிலோ 40 ரூபான்னு விற்றோன்னா 200 ரூபா நமக்கு கிடைக்குது. அதில் கிடைக்கிற லாபம் நமக்கு 75 ரூபா. பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபான்னு 5 கிலோ வாங்கினோன்னா 100 ரூபா. கடையில் நம்ம 1 கிலோ 40 ரூபான்னு விற்றோன்னா மொத்தம் 200 ரூபா. அதில் நமக்கு கிடைக்கிற லாபம் 100 ரூபா. அப்போது ஒரு நாளைக்கு 2400 ரூபாய்க்கு பொருள் வாங்குகிறோம், 3700 ரூபாய்க்கு விற்கிறோம். அதில் நமக்கு கிடைக்கிற லாபம் 1300 ரூபாய் லாபம் கிடைக்குது. இப்போ இதில் சில காய்கறிகளை சில்லறையாகவும் மொத்தமாகவும் வாங்குவோம். வெங்காயம், தக்காளி, உருளை, சேனை இதெல்லாம் அண்ணனை நிலவரப்படி மொத்தமாகவும் பெட்டியாக வாங்கணும்னா இன்னும் 100 ரூபாய் கூட நம்ம கம்மியாகும். இப்போ கடைக்கு தேவையான செலவுகளை சொல்கிறேன், எழுதிக்க. இடம் மிஷினு 3000 ரூபாய். கடைக்கு தேவையான அந்த மர ஷெல்ஃபெல்லாம் வைப்போம் இல்லையா, அது 10000 ரூபாய். அப்புறம் மற்ற செலவுலாம் பல்பு, ஃபேனு அதெல்லாம் பார்த்தோன்னா அது ஒரு 3000 ரூபாய். அப்புறம் இந்த காய்கறிலாம் எடுத்து போடணும் இல்லையா, அதுக்கு தட்டு, கூடை அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 1000 ரூபாய். அப்போ மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா 17000 ரூபாய் நமக்கு செலவாகுது. இவ்வளோ பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறல்ல, அதுக்கு தான் நம்ம க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி. உதாரணத்துக்கு 20000 ரூபாய் லோன் வாங்குறேன்னு வச்சுக்கோ. இப்போ கடை அமைக்கிற செலவே உனக்கு 17000 ரூபாய் தான். இப்போ 20000 ரூபாய் லோனில் உனக்கு 17000 ரூபாய் போச்சுனாலே உனக்கு 3000 ரூபாய் கை மிச்சம் இருக்குது. இந்த 3000 ரூபாவை நீ டெய்லி காய்கறி வாங்குறதுக்கு ரொட்டேஷனுக்கு வச்சுக்கலாம். இவ்வளோ செலவாகுதா? அட இதை ஒரு தடவை தானே பண்ண போற, இதுக்கே கவலைப்படுற. மொத்த கணக்கு சொல்கிறேன் பாரு. ஒரு மாதத்துக்கு ஆகுற செலவு சொல்கிறேன், அதையும் எழுதிக்க. கடை வாடகை 4000 ரூபாய். கரண்ட்டு பில்லு 800 ரூபாய். மார்க்கெட்டுக்கு போயிட்டு தினமும் காய்கறி வாங்கிட்டு வரணும், அதுக்கு மினி டோரு. ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வாடகைன்னா 30 நாளைக்கு 6000 ரூபாய். ஒரு பையனை கடையில் வேலைக்கு வச்சோம்னா அவனுக்கு ஒரு நாள் கூலி 300 ரூபாய். அப்போ ஒரு மாதத்துக்கு 9000 ரூபாய். க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் வாங்கின லோனுக்கு நம்ம மாதம் 1080 ரூபாய் கட்டுறோம். இப்படி 24 மாதம் கட்டினோன்னா லோனு முடிஞ்சிடும். இப்படி ஆக மொத்தம் செலவு 20880 ரூபாய் ஆகுது. இப்போ பார்த்தோன்னா மாத வருமானம் 39000 ரூபாய். அதில் செலவை பார்த்தோன்னா 20880 ரூபாய். இப்போது ஒரு மாதத்துக்கு 18120 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்குது. அம்மாடி இவ்வளோ வருமானமா? நம்ம தான் நம்ம வீட்டுக்கு ராணி இல்லை. அது சரி, ஒரு சில காய்கறிகள் அழுகிடும், வீணாக போயிடும், அது நஷ்டம் தானே? அதுதான் இல்லை, எதையும் செய்கிற மாதிரி செஞ்சால் எல்லாமே லாபம்தான். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளுமே அமோகமாகவே வியாபாரம் நடக்கும். ஏன்னா வேலைக்கு போகிறவங்க அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை வந்து வாங்கிக்குவாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் காய்கறிங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா மத்தியான நேரத்தில் ஈரக்கோணியால் அந்த காய்கறிகளை மூடி வைக்கணும். அப்போ தான் சாயந்தரம் வரைக்குமே அந்த காய்கறிங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் அந்த காய்களை வரிசையாக அடுக்கி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், நல்ல நமக்கு வியாபாரமும் நடக்கும். இப்போ முட்டைகோசு ஒரு நாள் வாங்கி மறுநாள் வைக்கும்போது அது காஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ மேலே இருக்க அந்த தழையை எடுத்தோம் அப்படின்னா உள்ளே அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதை நம்ம 3 நாளைக்கு வச்சு கூட நம்ம விற்கலாம். அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு, சேனை, கருணக்கிழங்கு இது எல்லாமே ஈரம் படாமல் தனித்தனியாக வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸு க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் சொல்லித்தராங்க. வியாபாரம் செய்யறதுக்கு லோன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த வியாபாரத்தில் லாபம் எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லித்தரத நம்ம க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். வாட செல்லம், அம்மா உள்ள ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன், சாப்பிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிடுறேன்னா? ஓகே. மல்லிகா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாரு. க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வியாபாரத்துக்கு லோன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுடைய படிப்புக்கும் லோன் கொடுத்து உதவி செய்யுது. என் பிள்ளைங்க நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் காரணம். அப்படியா லட்சுமி? கேட்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்கள் வாழ்க்கையும் மாறும் நம்பிக்கை வந்துருச்சு. இன்னைக்கே க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி சேர்ந்து நாங்கள் முன்னேற அடி எடுத்து வைக்க போகிறோம். நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையை மாற்றின அந்த க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் இவ்வளோ சந்தோஷமா எந்த ஒரு பணப்பற்றாக்குறையும் இல்லாமல் உயர்ந்து நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க. பெண்களாகிய நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வாங்க. நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அப்போ நீங்கள் க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி சென்னை. தொலைபேசி எண் 8754427242. இணையதள முகவரி www.gopportunity.net. என் பேர் காசிகனி. நாங்கள் தாம்பரத்தில் வசிக்கிறோம். 5 வருஷமாக காய்கறி வச்சுருக்கோம். கோ ஃபைனான்ஸில் லோன் வாங்கி தான் அந்த காய்கறி நடத்திட்டு இருக்கோம். பசங்கள்லாம் படிக்கிறாங்க, நல்ல சந்தோஷமாக இருக்கும். கோ ஃபைனான்ஸுக்கு நன்றி. என் பேர் செல்வி. நான் கோ ஃபைனான்ஸில் லோன் வாங்கி 10 வருஷமாக காய்கறி கீரை வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் கிடைச்ச வருமானத்தினால என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி நாங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். கோ ஃபைனான்ஸுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் விஜயா. நான் சென்னையில் இருக்கேன். கோ ஃபைனான்ஸில் லோன் வாங்கி நான் கடை நடத்திட்டு இருக்கேன். இதில் வர வருமானத்தை வச்சு என் பசங்களை படிக்க வச்சுட்டு அதில் தான் என் குடும்பத்தையும் நடத்திக்கிட்டு வரேன். கோ ஃபைனான்ஸுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் மல்லிகா. ரோலிங் ஆஃபீஸில் லோன் வாங்கி காய்கறி வியாபாரம் 10 வருஷமாக பண்ணி என் பொண்ணு பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் ரொம்ப நன்றி.